இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12வது கதை தான். இதோட டைட்டில் என்ன, கிராமத்து சுவையின் நெஞ்சை தொட்டது. அதுதான் கதை டைட்டில். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு மாமியார் மருமக இருக்காங்க. புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வரா பையனை, புது மாட்டு பொண்ணு. அதனால கொஞ்ச நாள் சமைக்க விடலை. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணை சமைக்க சொல்றாங்க. அந்த பொண்ணு நான் எனக்கு கத்துக்கிறேன், எனக்கு வந்து சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்றா. சரி சமைக்க தெரியணுன்னே அவள் என்ன பண்றான்னா, பட்டணத்துலேருந்து வந்த பொண்ணு என்ன பண்றான்னா, அவள் வந்து அங்கேருந்து வரும்போதே எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறா. இப்போ சென்னையில் இருக்கிற போது எப்படின்னா, இங்கே எல்லாருமே நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக வாங்கி சமைக்கிற மாதிரி அவளும் வந்து இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே வாங்கிட்டு போயிடுறா. மிக்ஸிலேருந்து எல்லாம் வாங்கிட்டு போயிடுறா. அவள் அந்த மிக்ஸை போட்டு சமைச்சு கொடுத்துட்றா அன்னைக்கு. அது வந்து அவங்க மாமனாரும் புருஷனும் வராங்க. வயலில் வேலை செஞ்சுட்டு, கிராமத்தால் இல்லையா, ஸோ வளைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வராங்க. விளைச்சல் முடிஞ்சிட்டு வராங்க. விளைச்சல் முடிஞ்சிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பசியோட வராங்க, ரொம்ப பசியோட. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க பழக்கம் எப்படின்னா கூழ் அப்படி இல்லைன்னா வந்து பழைய சோறு அப்படிதான் வந்து வெயிலுக்கு சாப்பிடுவாங்க. இந்த பொண்ணு சுட சுட சாப்பாடு வச்சு அவள் வந்து அந்த மிக்ஸ் வாங்கிட்டு இருந்தாலே, குழம்பு மிக்ஸு, சாம்பார் பொடி, அதை வந்து பிக்ஸ் போட்டு பண்ணிட்டு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் கருணக்கிழங்கு அதெல்லாம் வந்து பட்டணத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கா. சிட்டிக்கு போயிட்டு சரி வாங்கிட்டு வந்து புது சமையல் வந்து போடுறா. அப்போ சமைக்கும் போதே மாமியார் வந்து சொல்றாங்க, இவ்வளோ போடாத, இதெல்லாம் வந்து நிறைய எண்ணெய் இருக்கு இதுல, அதேமாதிரி பொடி ஜாஸ்தியா இருக்கு, காரம் இருந்தால் காட்டு அடிக்கும், தொண்டையில இறங்காது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாட்டு பொண்ணு என்ன சொல்றான்னா, அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் பண்ணாத நல்லா இருக்கும், நாங்களாம் அப்படிதான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றா. சரி ஓகேன்னு அவங்க அமைதியா போயிடுறாங்க. அப்புறம் வந்து புருஷனுக்கும் மாமனாருக்கும் வந்து பரிமாறும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. ஆனா மாமனாருக்கு காட் ஏறிடுச்சு. காட் ஏறினால அவர் வந்து தீர்த்தம் சாப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, ரொம்ப காரமா இருக்கு, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மாட்டு பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. என்ன இவர் பிடிக்கல சொல்லிட்டாரு, நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணியிருக்கோம், ஒரு பாராட்டியாச்சும் பண்ணியிருக்கலாம்ல, இவங்க என்ன நம்மள வேணும்ட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு பிரிதல் ஏற்படுது. அப்போ அவங்க புருஷன் வந்து தனியா சொல்றாரு, இது ஒன்றும் இல்லை, நான் அங்கேயே சொல்ல வேணாம்னு நினைச்சேன், ஆனா இது வந்து ரொம்ப காரமா இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன், ஆனா அப்பாவால சாப்பிட முடியாது, அவர் வயசானவர்னு சொல்றா. அதனால அப்போ அவங்க மாமியார் வந்து என்ன சொல்றாங்க, நல்லாதான் இருக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்றா. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, சரி நீங்க வேணா காலைல வச்ச வந்து சாம்பார் இருக்கு, இட்லிக்கு வச்ச சாம்பார் இருக்கு, அதை நீங்க குத்தி சாப்பிடுங்கன்னு சொல்றா. அதை எடுத்துட்டு வந்து மருமக வந்து குத்துறா. சாப்பிடுறாரு அவரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது, சமைக்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மாமியார் தான் சமைக்கிறாங்க. சமைச்சும் போது திருப்பியும் அவள் வந்து அதை காரப்பொடி அதுதான் பண்றா. சரி ஓகே, மாமியார் சமைக்கும் போது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க, அப்படி என்னதான் சமைக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறா. அவ கேட்குறா, நான் இந்த மாதிரி கிச்சன்ல ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டுமா, நீங்க என்ன சீக்ரெட் பண்றீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மருமக வந்து உட்காரட்டும் அப்படின்னு மாமியார் சொல்றாங்க. அவ வாங்கிட்டு வந்த காயெல்லாம் இருக்கு பட்டணத்துல, அவங்க அந்த காய் யூஸ் பண்ணாம போயிட்டு தோட்டத்துல போயிட்டு ஃப்ரெஷ்ஷா கீரையும் கொஞ்சோண்டு வந்து பில்ரிக்காவும் எடுத்துட்டு வராங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தவரங்காவும் எடுத்துட்டு வராங்க. வந்துட்டு கொத்தவரங்காய் வந்து கரமதாவும் பண்ணிட்டு, அந்த வெள்ளரிக்காய் வந்து பச்சடியாகவும் பண்றாங்க. அதை வந்து சாம்பார்ல கொஞ்சம் போடுறாங்க. போட்டோடனே அது வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பொருளும் சாம்பாருக்கு வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா, ரொம்ப எதுவுமே போடல, ஒரு சீரகம், ஒரு மிளகு, காஞ்ச மிளகாய் போட்டு தான் பண்றாங்க. அதுவே நல்லா இருக்கு, நல்லா வாசனையாகவும் இருக்கு. அவங்க பொறுமையா ஒவ்வொரு வேலையும் பொறுமையா பண்றாங்க. அப்போ மருமக கேட்குறா, ஏன் இவ்வளவு பொறுமையா பண்றீங்க, கால் வலிக்கும் இல்லையா, அதனால சீக்கிரமா சமைச்சு முடிச்சுட்டு போயிட்டு ஃபேன்லயோ உட்காந்துக்கலாம் இல்லையா, ஃபேனு கீழே அப்படின்றா. அப்போ மாமியார் சிரிச்சுனே சொல்றாங்க, நான் வந்து இப்போ பண்றது வந்து என் புருஷனும் என் பிள்ளையும் வந்து நல்லா சாப்பிடணும், நல்லா வந்து சாப்பிட்டு சத்தா இருக்கணும், அவங்க ருசிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் பொறுமையா அன்போட சமைக்கிறேன், பொறுமையா செஞ்சாலும் அவங்க நல்லா சாப்பிட்டு வயிறு ரொம்ப சாப்பிட்றத பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல, நாமளும் அப்படிதானே பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்ப என்ன பண்றா அப்படின்னா, பொறுமையா அவங்க பண்றாங்க. அவங்க சமைக்க முடியவே 1 hour ஆயிடுது. அவ சொன்னா, இதேதான் நானும், எனக்கும் டைம் ஆச்சு, ஆனா எல்லா இன்கிரீடியன்ஸும் நான் வாங்கிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்றா. அதை வந்து சரி சமைக்கும் போது சமைச்சு முடிச்சிட்டோம், அவங்க என்ன சொல்றாங்க பாக்கலான்னு மாமியார் சொல்றாங்க. அதை வந்து குத்தி நல்லா சாப்பிடுறாங்க. அவங்க நல்லா சுவையா சாப்பிடுறாங்க. அதுல பையன் என்ன சொல்றான், ரொம்ப நாள் கழிச்சு அம்மா கையில சாப்பிட்டேன், சூப்பரா இருக்கு, ரொம்ப நாள் நாக்கே செத்து போச்சு அப்படின்னு சொல்லிடுறா. உடனே வைஃபுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம சமைச்சு கொடுத்துருக்கோம், ஒரு இது கூட சொல்லலை அப்படின்ட்டு. அப்போ வந்து அவ கேட்கறா, என்ன ஆச்சு, ஏன் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு புருஷனை கூப்பிட்டு கேட்கறா. அப்ப சொல்றா, எங்க அம்மா வந்து சிம்பிளா தான் பண்றாங்க, ஆனா எங்களுக்காக பார்த்து பார்த்து அன்போட சமைக்கிறாங்க, அது இல்லாம பொறுமையா சமைக்கும் போது என்னென்ன போடுறோன்றத பொறுமையா ஞாபகமும் வச்சுக்கிறாங்க,
பொறுப்பாகவும் சமைக்கிறாங்க, வெளி வேலையும் பார்த்துக்கிறாங்க, வீட்டு வேலையும் பார்த்துட்டு அவங்க சமைக்கிறாங்கன்னு சொல்றா. உடனே இவளுக்கு வந்து சரி ஓகே நாமளும் அதை கற்றுக்கலாம் சொல்லி மறுநாள் அவங்க சொல்ல அவள் சமைக்கிறா. அப்போ எல்லாருக்கும் பிடிச்சி போகுது, சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணுறேன்னு மாமனாரும் புருஷனும் பாராட்டுறாங்க. நான் அதிகமாகவும் சாப்பிட்றான் புருஷன். அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவள் வந்து தப்பாக பண்ணியிருந்தா, அதில் கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மி. உப்பு கம்மியானதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல உப்பு மட்டும்தான் கம்மியாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம்லேருந்து நல்லா பண்ணுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து மாமியார் வந்து பின்னாடியிலேருந்து சொல்லித்தராங்க. அவள் கிச்சன் உள்ள போய் எல்லாமே பண்ணுறா. கொஞ்ச நாள் கழிச்சு நல்லாவும் சமைக்க ஆரம்பிக்கிறா. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கிராமத்து சமையலாக இருக்கட்டும், சிட்டி சமையலாக இருக்கட்டும், எந்த சமையலாக இருந்தாலுமே நாம் எவ்வளோ அன்போடு சமைக்கிறோம், நாம் மற்றவங்க எவ்வளோ நல்லா சாப்பிட்றாங்க, நம்ம சமையல் நல்லா சாப்பிடணும், எந்த குறையும் சொல்லாமல் நல்ல வயிறு ரொம்ப சாப்பிட்றது தான் அதில் பெரிய விஷயன்றதை புரிஞ்சுக்கிறான்.